السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وأتباعه وأزواجه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. صدق الله العظيم. وقال أيضا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على சங்கிக்கும் மதிப்பிற்குரிய உலமாக்கள் மக்களே, ஹாஃபிதுகளே, ஆதியார்களே மற்றும் பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, பல 1000 ஆண்டுகளாக நம்முடைய குடும்பத்தில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு வலது காதலே பாங்கும் இடது காதலே காமத்தும் நாம் சொல்லி வருகிறோம். ஆனால் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டிலே புகுந்துவிட்ட இந்த வஹாபிகள் குழந்தைகள் காதலே பாங்கு சொல்லக்கூடாது, காமத்து சொல்லக்கூடாது என்று தடுக்கிறார்கள். இதற்கு உண்மையான விளக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக பொருத்தமாகும். திருமதி ஷரீஃபிலே மற்றும் அபூதாவுதிலே மற்றும் அஹ்மது ஆகிய கிதாபுகளிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸன ஃபீ உதுனில் ஹஸன் இப்னு அலி லம்மா வலதத்து பாத்திமா பிஸ்ஸலாத்தி ரவாஹு திர்மிதி. இந்த ஹதீஸ் வருகிறது. மேல சொன்ன கிதாபில் வருகிறது. என்ன இந்த ஹதீஸுடைய கருத்து? அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி சொல்றாங்க, நான் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பேரர் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காதிலே ரசூலுல்லாஹ்வுடைய அருமை புதல்வி, சொர்க்கத்தின் தலைவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெற்றெடுத்த அந்த சிறிது நேரத்திலே ரசூலுல்லாஹ் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதிலே பாங்கு சொன்னதை, எப்படி தொழுகைக்கு அத்தன பிஸ்ஸலாத்தி தொழுகைக்கு எப்படி பாங்கு சொல்லுவோமோ அதுபோல பாங்கு சொன்னதை நான் கண்ணால் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். இதே ஹதீஸ்ல வருகிறது. கால அபு ஈசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஹாதா ஹதீசுன் ஹஸனுன் ஸஹீஹ். அபு ஈசானா யாரு? இமாம் திருமிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குனியர், ஒரு பேர் வச்சுக்கிறீங்களேன். அவங்க மகன் ஈசா, ஈசானுடைய வாப்பான்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க, திருமதி இமாமா, இந்த ஹதீஸு சஹீஹான ஹதீஸு அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். சரி, வஹாபிகள் இது மாதிரி ஹதீஸ தயீஃப்னு சொல்லுவாங்க. எப்படி? இதுதான் தயீஃப்னு. தயீஃபான ஹதீஸாக இருந்தாலும் அது அமல் செய்யக்கூடாது என்று எந்த கிதாபில இருக்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இந்த ஹதீஸ் தயீஃபு? நான் சொல்றேன் இது தயீஃபு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? பின்னால வந்த இமாம்கள் ஹதீஸை ஆய்வு செய்து ஒவ்வொரு தரத்தை கொடுத்தார்கள். தயீஃபான ஹதீஸும் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் தான், அது ஹதீஸ் இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த ஹதீஸ் தயீஃபு என சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா, இப்ப சமீப காலமாக வஹாபி குஞ்சுகள் சில பெண் பிள்ளைகளை ஏற்பாடு பண்ணி என்ன சமூக வலைத்தளங்கள்ல என்ன சொல்றாங்க, 2 பேரை நடிக்க வச்சு, சும்மா நீ எங்கம்மா போற, இல்ல ஒரு குடும்பத்துல புள்ள பிறந்திருக்கு பாங்கு சொல்ல போறேன். ஐயோ அதெல்லாம் கூடாதுமா, இஸ்லாத்துல இல்லாது விதாத்து அப்படி இப்படின்னு சொல்லி இன்னொரு பெண் பிள்ளை பதில் சொல்லும். இப்படி சொல்லி நன்மைகளை தடுக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து பாதுஹும் மின் பாத். முனாஃபிகான ஆண்கள் பெண்கள் எல்லோரும் 2 பேரும் சமந்தான், எல்லாம் ஒண்ணுதான். அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, யஅ்முரூன பில் முன்கரி வ யன்ஹவுன அனில் மாரூஃபி, தீயதை ஏவுவார்கள், நல்லதை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நல்லது பாங்குங்கிறது நல்லது. அல்லாஹ்வுடைய இஸ்மு, புனிதமான இஸ்மு, தபாரகத்து ரப்பிக்கு ஜலாலி வல் இக்ராம். அந்த கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய பேரு மிக உயர்ந்தது, பரக்கத்தானது. அதை விட சிறந்த பேரு ஒண்ணு துன்யாவிலே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து ரஹ்மானுடைய கடைசியில சொல்லி காட்டுகிறான். அந்த அல்லாஹ்வுடைய பேரை
குழந்தைகள் காதுல சொல்றதை இவங்க தடுக்கிறாங்க. அப்ப நன்மையை தடுக்கிறாங்க. நன்மையை செய்வதை தடுப்பது யாருடைய குணம்னு அல்லாஹ் சொல்றான்? காபிர்களுடைய குணம்னு சொல்றான். நான் சொன்னது குர்ஆன் ஆயத்து, பாலகம் 10வது ஜுஸ்ல இந்த ஆயத்து வருது. அப்ப இந்த வஹாபிகளால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற பெண்கள்லாம் சிந்திக்கணும், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுவதை தடுக்க கூடாதுன்னு சொல்லி. இன்னொரு விஷயம் பாருங்க, ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, மன் கான லஹு வலதுன் மன் உலித லஹு வலதுன் ஃபஅதன ஃபீ உத்னிஹில் யும்னா வஅகாம ஃபீ உத்னிஹில் யுஸ்ரா லம் ததுர் உம்மு சுபியான். எவர் தனக்கு பிறக்கின்ற பிள்ளையின் வலது காதலே பாங்கும் இடது காதலே எக்காமத்தும் சொல்வாரோ அந்த பிள்ளைகளுக்கு உம்மு சுபியான் என்ற நோய் ஏற்படாது, அவங்க ஆயுள் பூரா அப்படின்னு சொல்றாங்க. உம்மு சுபியான்னு என்ன, அதற்கு 2 விளக்கம் போடுறாங்க. விஷயம் ஒண்ணு, ஜின்னுகளால் ஷைத்தான்களால் ஏற்படக்கூடிய தாக்கம். இன்னொன்னு காக்காவலி. நம்ம தமிழ்நாடு சொல்ற காக்காவலி ஒரு மாதிரியா கை காலெல்லாம் எடுத்துட்டு வாயிலிருந்து நுர வரும். இந்த 2மே ஏற்படாது. ஜின்னு ஷைத்தானுடைய பாதுகாப்பு, காக்காவலி பாதுகாப்பு என்று சொல்வது யார்? அதற்கு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதுகளுக்கெல்லாம் தலைவர், கர்பலா களத்திலே ஜனநாயகத்தை காப்பதற்காக தன்னுடைய தலையை கொடுத்தவர். மொத்தத்தில் கர்பலா ரத்தத்தில் மிதந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை நமக்கு சொல்றாங்க, வலது இடது காதுல பாங்கு இக்காமத்து சொல்லுங்கன்னு. இப்ப நேற்று பெய்த மலையிலே முளைத்த காளான்கள் இந்த வஹாபி மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லாதுன்னு சொன்னா இவங்க சொல்ல நம்ம ஏற்றுக்கொள்கிறதா? சொர்க்கத்தின் இளைஞர்களுடைய தலைவர் அல் ஹசன் அல் ஹுசைன் சையீதா சுப்பானி அஹ்லுல் ஜன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய பேரர்கள் ஹசன் ஹுசைன் 2 நபர்களும் சுவன இளைஞர்களுடைய தலைவர்கள் சொன்னாங்க. அந்த தலைவர் சொல்றதை நாம ஏற்றுக்கொள்றதா? சரி. அப்புறம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒரு பெரிய மகான், ஹலீஃபாவாக அமீராக இருந்தவர். நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீதமான ஆட்சி செய்தவர். 2வது உமர்னு சொல்லுவாங்க. 2வது ஹலீஃபா யாரு? அபூபக்கர் நாயகத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அத மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்த மாதிரி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒரு காலத்துல இருந்தாங்க. ரொம்ப பேணிக்கையானவர்கள். அவங்க என்ன செய்வாங்களாம், தான் வீட்டுல இதா உனித சபி, வீட்டுல பிள்ளைகள் பிறந்தா யூதியும் உதனியில் யமுனா உதனியில் யுஸ்ரா, வலது காதுல பாங்கவும் இடது காதுல இக்காமத்தும் சொல்லுவாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதும் இந்த 2 எந்த கிதாப்ல இருக்குன்னா ஜாமிஉ ஸகீர் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி. சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய ஜாமிஉ ஸகீர்ங்கிற கிதாப்ல இந்த 2 எழுதிய இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னதை சொல்லி காட்டுறாங்க. சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீர் ஜலாலைன் எழுதுவாங்க. இது அல்லாமல் ஆயிரக்கணக்கான ஹதீத்துகளை மனப்பாடம் செய்த மாமேதை மனித புனிதர், மனிதர்கள் மாணிக்கம். அவங்க ஒரு ஹதீத்தை தர்றாங்கன்னு சொன்னா அது என்ன சாதாரணமாவா இருக்கும்? இந்த பெரிய பெரிய நாதாக்கள் சொன்னதெல்லாம் இவங்க தூக்கி போட்டுட்டு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லாதுன்னு சொன்னா இதை விட பெரிய பாவம் என்ன இருக்குது? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபல்குருனி அதுகுருக்கும், நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைப்பேன். நீ அல்லாஹ்னு சொன்னா ஒரு மனிதர்களுக்கு மத்தியில, சின்ன கூட்டத்துக்கு மத்தியில நீ என்னை அல்லாஹ் என்று நினைத்தால் நான் மலக்குகளுடைய பெரிய கூட்டத்துல உன்னை பற்றி பேசுவேன். நீ என்ன பத்தி பேசினா உன்னை நான் பேசுவேன். நீ துன்யாவுல என்ன பேசினா உன்னை ஆகிரத்துல நான் பேசுவேன். நீ உங்க வீட்டுல இருந்து பேசினா நீ வர்ற கபருல உன்னை பத்தி நான் என்ன செய்வேன்? மலக்குகள்கிட்ட பேசுவேன். இப்படி எல்லா விளக்கமும் இருக்கு. பதக்குருனி, நீ என்னை நினை, என்னுடைய திருப்பெயரை சொல். அப்ப அல்லாவே தான் பேரை சொல்றான். அப்ப பிறந்த குழந்தைக்கு அல்லாஹு அக்பர்னு சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இதா ராய்துமுல் ஹரீக ஃபகப்பிரு வஇன்ன தக்பீர யுத்பிஹு. ஒரு இடத்துல தீ பிடிச்சு எரிஞ்சதை நீங்க பார்த்தா, நெருப்பு எரியுது மத்த அப்ப நீங்க பார்த்தா ஃபகப்பிரு, நீங்க அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் சொல்லுங்க. ஏனென்றால் தக்பீர் அந்த நெருப்பை அணைத்து விடும், நூர்த்து விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே மாதிரி தன்னுடைய அருமை புதல்வி பாத்திமா நாயை கூட சொன்னாங்க, பாத்திமா நெருப்பு எரியறத கண்டுட்டா, தேவையில்லாத நெருப்பு எரியுது, டக்குன்னு நீ தக்பீர் சொல்லு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க.
தக்பீர் நெருப்புக்கு தக்பீருக்கு நெருப்பை அணைக்கின்ற பவர் உண்டு. ஏன்னா ஷைத்தான் நெருப்புல இருந்தான படைக்கப்பட்டான். அப்ப அந்த ஷைத்தானுடைய குணபாடும் அதுல உண்டு, அதை அணைச்சிருங்க அப்படின்னு. உதாரணம் நம்மளுடைய வீடுகள்ல இப்ப எல்லாமே கேஸ் அடுப்பு வந்துருச்சு. சில வீடுகள்ல கேஸ் தீ பிடிச்சி எரிஞ்சிடுது. அப்ப பெண்கள்லாம் என்ன செய்யறாங்க, பதற்றத்துல ஓடி வந்துடுறாங்க. அவங்க என்ன செய்யணும், உடனே எல்லாம் தீ பிடிக்காம காப்பாற்றணும். அப்படி தீ தப்பிச்சோட பிடிச்சிட்டா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லணும். அல்லது அங்க கொஞ்சம் தள்ளி நின்று வாங்க சொல்லணும். ஃபுல்லா சொல்லிட்டா அந்த நெருப்பு என்ன செய்யும், அப்படியே நூறு அமைந்து போயிடும். இதே மேல சொன்ன ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னது, சஹாபிகள் சொன்னது, மாபெரும் அமீர் ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது, சையத் இமாம் சொன்னது. இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது மிகப்பெரிய வலியுல்லா குணங்குடி மஸ்தான் சாஹிபு தமிழ்லயே பாடல் பாடி நம்முடைய ஈமானுக்கு புத்துயிர் ஊட்டியவர்கள். அவங்க சொல்றாங்க, அல்லாஹுவென்னுங்கள் சதா காலம் அல்லாஹுவென்னுங்கள். அப்ப அல்லாஹ் அல்லாஹ் எப்பவும் சொல்லிட்டு இருக்கு. அல்லாங்கிற பேரை சொல்லக்கூடாத இடம் எதுன்னா பாத்ரூம் தான். கழிவறையில தான் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லக்கூடாது. கழிவறைக்கு முன்னால நாம போகும்போது அந்த துவாவை கழிவறையை விட்டு வெளியே தான் ஓதணும். அப்படி உள்ள போய் ஓதுறதா இருந்தா மனசுக்குள்ள ஓதணும். இப்ப கழிவறையில இருக்கும் போதும் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி மனசால சொல்லலாம், கல்பால சொல்லலாம், வாயால சொல்லக்கூடாது. அப்ப பதுக்குருணி அல்லாஹ் சொல்றான், நீங்கள் என்னுடைய பெயரை உச்சாரணம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய பெயரை உச்சாரணம் செய்யறது நாவாலையும் செய்யலாம், கல்பாலையும் செய்யலாம், உடல் உறுப்புகளாலும் செய்யலாம். ஷரியத்தினுடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் நம்முடைய உடல் உறுப்புகளால் பேணும் போது உடல் உறுப்புகள் கூட அல்லாஹ்வை திக்ர் செய்யறது அதுக்கு அர்த்தம். அப்ப குழந்தைகளுடைய காதுல என்ன செய்யணும், பாங்கு இக்காமத்தில் நாம பிறந்தா உடனே சொல்லணும். இந்த வஹாபி மதத்தை சார்ந்தவர்கள் உடைய பேச்சை எல்லாம் நாம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்படிதான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முந்தி வஹாபிகளுடைய தலைவர் ஒருத்தர் நினைஞ்சாரு, குழந்தை பிறந்தா பாங்கு இக்காம சொல்லக்கூடாதுட்டார். அவருடைய சீடர்கள்லாம் இதை அப்படியே பின்பற்றினாங்க. அதே ஆளு ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஹதீஸ் கிடைச்சிருச்சு, பாங்கு குழந்தை பிறந்தா பாங்கு சொல்லுங்க நாம சொல்லுங்க. அப்ப அந்த சீடை திரும்ப அவருக்கு போன் பண்ண, ஏயா உன் பேச்ச கட்டி இடையில 2-3 குழந்தைங்க எனக்கு பிறந்தது, பாங்கு எக்காம சொல்லாம விட்டுட்டேன்னு. இப்போ 5-6 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் பாங்கு சொல்லுங்கன்னு சொல்றேன். என் பிள்ளைலாம் பெருசாயிட்டேன் ஐயா, இப்ப எப்படியா பாங்கு சொல்றதுன்னு கேட்டேன். இது நெட்ல வழித்தளங்கள் இருக்குது, வேணா பார்த்து கொள்ளுங்க. அப்ப சுன்னத்துல் ஜமாத்து தான் கரெக்டானது. அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து இதுவரை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் வரை இருக்கும். சுன்னத்துல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட தௌஹீத் ஜமாத்து, தப்லீக் ஜமாத்து, ஜமாத் இஸ்லாமி, இந்த நூரிசா தரீகா இதெல்லாம் இடையில வந்தது, இடையிலே போயிடும். ஆமா, இப்போ காஜா நாயகத்துடைய தரீகா, ஹவுசுல்லாஹ்வுடைய தரீகா, காதிரியா, சிஸ்தியா, மன்சூர் ஹல்லாஜியா இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி வந்தது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவுல போய் முடிவு பெறக்கூடியது. அங்கிருந்து அலி ரலியல்லாஹு போய் அலி ரலியல்லாஹு போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு போய் சேரக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை பெற்று தர வந்தது. எனவே அல்லாஹு தஆலா நாம் எல்லோரையும் எப்போதும் சுன்னத்துல் ஜமாத்திலேயே இறைவன் நம்மை தரிபட வைப்பானாக. வாங்கு சொல்றது, அத மாதிரி மையத்தை அடக்கம் கபருல அப்பவும் வாங்க சொல்றது ஒரு சுன்னத்தான காரியம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கினும் மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மௌத்தா போனவர்கள் பக்கத்துல இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னாங்க. அவங்க மௌத்தா போன உடனே சொல்லலாம், கபூர்ல வச்சுக்கிறோம்னு சொல்லலாம். அப்ப நான் என்ன செய்யறோம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு பாங்கு சொல்றோம். பாங்கு சொல்லக்கூடாதுன்னு எந்த கிதாபில் இருக்கு? அப்படி ஒண்ணும் இல்லையே. மையத்தை அழைக்கிட்டு பாங்கு சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? குழந்தை பிறந்தா வாங்க சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அந்த வஹாபிகள்லாம் தடுக்கிறாங்கள. ஒரு விஷயத்த மார்க்க ரீதியாக தடுக்கணும்னா குர்ஆன் ஆயத்து இருக்கணும் அல்லது ஹதீஸ் இருக்கணும். இதை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லக்கூடிய இந்த தடுப்பு ஆயத்துகள் ஹதீஸ் இருந்தாதான் செய்யக்கூடாது. குழந்தை பிறந்தா பாங்கு சொல்லக்கூடாதுன்னு எந்த கிதாபிலையும் இல்லை. இப்ப மையத்தை அடக்கின பிறகு பாங்கு சொல்லக்கூடாதுன்னு எந்த கிதாபிலையும் இல்லை. இப்ப வாங்க சொன்னா நெருப்பு ஆஃப் ஆயிடும். இப்ப ஒரு மையத்துக்குள்ள மையத்தை வச்சு அடக்கிடுறோம். அந்த அதாபு நடக்குதா இல்லையான்னு நமக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் முஸ்லிம்களுடைய மையத்தை அதாபு இல்லாம காப்பானாக. முஸ்லிம்களே எத்தனையோ பாவிகள் இருக்காங்கல்ல, ஒரு டெம்பரவரியா அல்லாஹ் தஆலா ஒரு நெருப்பை அதாப மூட்டினான்னு வைங்க, நம்ம வெளியே நின்று பாங்க சொல்லும்போது அது ஆவாயிடும். அதுக்குதான் பாங்க சொல்றது என்ன தக்பீரை யுத்பிஹு,
தக்பீர் வந்து நெருப்பை அணைக்கும் என்று எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப வஹாபிகள் இதெல்லாம் தடுக்கணும்னா தலைக்கு குர்ஆன்ல இருந்து ஆயத்து காட்டுறாங்க. ஹராமுக்கு தான் ஆதாரம். உதாரணமா அல்லாஹ் சொல்றான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வபனாத்துக்கும் வஅஹ்வாத்துக்கும் அப்படின்னு ஆயத்தை சொல்றான். நீங்க யாரையெல்லாம் கல்யாணம் முடிக்க கூடாது தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, நான் சொன்ன இந்த ஆட்களை தவிர மற்றவங்களை திருமணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இதுல என்ன தெரியுது? ஹராம்ங்கிறதுக்கு தான் ஆதாரம் கொடுக்கணும். சரிங்களா? விபச்சாரம் செய்யக்கூடாது, அதுக்கு ஆதாரம் இருக்கு. தண்ணி அடிக்கக்கூடாது, அதாவது சாதா தண்ணி அல்ல, கல்லு, சாராயம், பிஸ்கி, பிராந்தி, ரம்மு, ஜிம்மு, பாரு எதையுமே குடிக்கக்கூடாது. இதுக்கு ஆயத்து என்ன? இன்னமல் ஹம்ரோல் மைசிரோல் அம்சாவோல் அஜ்லாம் விஜிசுமனாமல் சேர்த்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். வட்டி வாங்கக்கூடாது. அப்ப வட்டி அல்லாஹ் தால என்ன செஞ்சுட்டான்? ஹராம் ஆக்கிட்டான். இப்போ ஹராமுக்கு நாம என்ன செய்யணும்? ஆதாரம் கொடுக்கணும். அது மாதிரி குழந்தை பிறந்தா பாங்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள், மையத்தை கபர்ல அடைக்கின பிறகு பாங்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்ற ஆட்கள்லாம் எந்த ஆயத்தையும் கொடுத்து ஹராமுன்னு சொல்றது இல்லை. கொடுக்கறதுக்கு ஆயத்தே கிடையாது. ஹராமுக்கு தாயா வஹாபிகளை நீங்க ஆதாரம் கொடுக்கணும். மார்க்கத்துல எது தடை செய்யப்படவில்லையோ அது பூரா ஜாயிஸ். இவ வாட்சி கட்டுறோம், வாட்சி கட்டக்கூடாதுன்னு தடை இருக்கா? தடை ஒண்ணு இல்லை, அதான் கட்டுறோம். ஆட்சியை கட்டக்கூடாதுன்னு ரசூல்லாம் சொல்லியிருந்தா நம்ம கட்ட மாட்டோம். அல்லாஹ் ரசூல் சொல்லியிருந்தா தடை இருந்தா கட்ட மாட்டோம். தடை இல்லை. பைக் ஓட்டுறோம், பைக் ஓட்டக்கூடாதுன்னு தடை இல்லை மார்க்கத்துல, அதனால என்ன செய்யலாம்? கூடும். அது மாதிரிதான் மௌலுது, மீலாது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம புரிந்து கொள்ளணும். அதற்கெல்லாம் மார்க்கத்துல தடை இல்லை. அல்லாஹ் ரசூலை புகழ்ந்து அவளியாக்களை புகழ்ந்து வாழ்வது. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு நமக்கு ஹக்கை ஹக்காக, பாத்திலை பாத்திலாக காட்டுவானாக. புனிதமிக்க இந்த சிஆர் பட்டணத்துல அல்ஹாஜி அல்லாஹ் அவங்களுடைய ஆயுளையும் குடும்பத்தார்களுடைய ஆயுளையும் நல்லா நீளமாக்குவானாக. அல்லாமல் செய்வது என்று சௌகை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.